1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படியாய் சொல்கிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்துக்கு ஏற்ப நானும் அநேக நேரங்களில் விசுவாசமாய் கர்த்தருடைய சமூகத்திலே அவருக்காய் ஊழியம் செய்து எழும்பினாலும் இந்த உலக கவலைகள் என் மத்தியிலே வந்து என்னை நெருக்கி எழும்ப விடாம என்னை தள்ளினது. பொருளாதார தேவை ஒரு பக்கம், வேலை செய்யும் இடங்களில் என்னை ஒரு பக்கம் ஏளனமாய் பேசினது உண்டு. ஆனாலும் நான் தனிமையாக நின்று அவருடைய சமூகத்தில் கேட்டேன், ஆண்டவரே நான் உங்க பிள்ளைப்பா, ஒரு இடத்துலையும் நான் அவமானப்பட்டு போயிடக்கூடாது, ஒரு இடத்துலையும் வெட்கப்பட்டு போயிடக்கூடாது, பிறர் என்னை ஏளனமாய் பேசும் அளவுக்கு நான் போயிடக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி நான் கலங்கிக்கிட்டு இருந்த சூழ்நிலையில் அருமையாக தந்தை எழுதின ஒரு பாடல் எனக்குள்ளாய் தோன்றி என்னை தேற்றினது. அது அந்த வரிகளை கூட பாடி என்னோட கூட சேர்ந்து நீங்க துதிங்க. அந்த வரிகள் எனக்குள்ளாய் வந்ததுக்கு அப்புறம், நல்ல ஒரு தேடுதல் அடைந்ததுக்கு அப்புறம் நான் நல்ல ஒரு உற்சாகமாய் திரும்பவும் ஊழியத்துக்குள்ளாய் கடந்து சென்றேன். இதை ஏன் உங்கள்கிட்ட நான் சொல்றேன்னா, உடைந்து நொந்து காயப்பட்டு நீங்க நின்று கொண்டு இருக்கலாம், ஏளனமாக பேசப்பட்டவர்கள் மத்தியில் நீங்க நின்று கொண்டு இருக்கலாம். நீங்க கவலைப்படாதீங்க, என் இயேசு ஒருபோதும் உங்களை கைவிடார், என் இயேசு ஒருபோதும் உங்களை விலகிடார். என்னோடு கூட அந்த பாடலை கூட பாடி இசைந்து அவரை ஆராதித்து அவர் அன்பை உணர்ந்து கொள்வீர்களா? ஹல்லேலூயா. உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றே, அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும் அனைத்து நின்றும் விடுவிக்கின்றே, அனைத்து நின்றும் விடுவிக்கின்றே, அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. சொல்லுவோம், அப்பா உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. காரணம் உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன், உம்மைத்தான் அப்பா பிரகாசம் அடைகின்றேன். சொல்லுவீங்களா என்னோட சேர்ந்து? அவமானம் அடைவதில்லை, அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. இன்னொரு விசை, அப்பா உமது உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன், உம்மைத்தான் வேற வழி இல்லைன்னு சொல்லி நான் உங்களையே பார்க்கிறேன்னு சொல்லுவீங்களா? காரணம் அவமானம் அடைவதில்லை. ஓ அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா
இயேசுவே ஒரே ஒரு விஷயம் தகப்பனை பார்த்து சொல்லுங்க. உடைந்த நொந்த உள்ளத்தோட நீங்க நின்றுக்கிறீங்களா? எத்தனை தடவை என்னை அவமானப்படுத்தி, எல்லாரும் முன்னால என்னை அவமானப்படுத்தி, என்னை கேவலப்படுத்தி, என்னை ஒரு பழி சொல்லி என்னை கேவலப்படுத்தி, என்னை துன்பப்படுத்தி அனுப்புகிறாங்க. அவங்க ஒரு தடவை கூட யோசிக்கல இது என்னை எவ்வளவு பாதிக்கும்னு யோசிச்சு பார்க்கல. எல்லாருக்கும் என்ன ஒரு வேடிக்கை பொருளை போல, அந்த நேரத்துக்கு ஒரு சிரிப்பு போல என்னை பயன்படுத்திக்கிறாங்க. ஒரு நகைச்சுவை ஜோக்கர் போல என்னை வச்சுக்கிட்டு அவங்க தேவை முடிஞ்சோடனே எல்லாரும் அவமானமா பேசுறாங்க. நீங்க நின்று கொண்டிருக்கலாம். நான் உண்மையா தான் எல்லார்ட்டையும் பழகுறேன். ஆனாலும் என்னை அவமானப்படுத்தி, என்னை துக்கப்படுத்தி எல்லாம் புறப்பட்டு போயிடுறாங்க. அவங்களுடைய வேலைகள் முடிஞ்சோடனே என்னை கலட்டிட்டு போயிடுறாங்க. ஆனா அது எனக்கு எவ்வளவு பாதிப்பு கொடுக்கணும் யாரும் யோசிச்சு பார்க்கல. இந்த சூழ்நிலை நின்றுட்டு இருக்கிறீங்களா? அவர்கள் தேவைகள் முடிந்த உடனே உங்களை யூஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. அந்த வேதனை உங்களுக்குள்ள இருக்கும். நீங்களும் சிரிச்சுக்கிட்டே வந்துடுறீங்கன்னு நினைக்கிறீங்களா? ஆனா கர்த்தர் உங்க உள்ளத்தின் ஏக்கங்களையும் உடைந்து போன உங்க உள்ளங்களையும் என் தேவன் பார்க்கிறார். இனிமே உங்க வாழ்க்கையில அவமானங்கிறது கிடையாது. இனிமே உங்க வாழ்க்கையில வெட்கம்ங்கிறது கிடையாது. ஏன் சொல்றேன் தெரியுமா? நீங்க என்னோட அறிக்கை செய்கிறீங்கல்ல, அப்பா நான் உங்க பிள்ளை, அப்பா நான் உங்க பிள்ளை நீங்க சொல்ல ஆரம்பித்த உடனே அவர் பார்த்துட்டாரு. இனிமே என் பிள்ளை வெட்கம் அடையக்கூடாதுன்னு சொல்லி அவர் உங்களை நோக்கி பார்த்தபடினால, உங்களை நோக்கி அவருடைய கண்கள் உங்களையே நோக்கி இருக்கிறதுனால சொல்றேன். அவர் உங்க மேல நோக்கமா இருக்கிறதுனால சொல்றேன், நீங்க கலங்காதீங்க. இதுவரை நீங்க கண்ட துன்பங்கள், அவமானங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாம் இருந்தாலும் இந்த நாளில என் அப்பா உங்களை கைவிடுவதே மாட்டார். என் இயேசு அப்பா உங்களை ஒருபோதும் கைவிடா. என் இயேசு உங்களை கைவிடா. என் இயேசு உங்களை ஒரு நாள் உங்களை விட்டு விலகிடார். என் இயேசு உங்கள் துக்கங்களை மாற்ற வல்லவர். உங்கள் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்ற என் இயேசு வல்லவர். அந்த தெய்வத்தை பார்த்து கடைசியாய் சொல்லி முடிப்போமா? அப்பா உங்க பிள்ளை நான், இனி நான் அவமானம் அடைய மாட்டேன்னு சொல்லி என்னோடு கூட சேர்ந்து விசுவாசமா பாடலை பாடுவோமா? பாடி ஒப்பு கொடுத்து முடிப்போம். அல்லேலூயா. அவமானம் அடைவதில்லை அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை டாடி. அப்பா உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை, அவமானம் அடைவதில்லை. ஆண்டவரே, உடைந்த நொந்த உள்ளத்தை நீர் பார்க்கிறீர் அல்லவோ? அவர் காயங்களை தேற்ற நீர் வல்லவர். ஆண்டவரே, நொந்து போய் அவமானப்பட்டு காயங்களுடன் நின்று கொண்டிருக்கிற உள்ளங்களை கர்த்தர் நீர் பாருங்கப்பா. ஒருவேளை வெளியே சொல்ல முடியாத அளவு காயங்களோட இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ஜனங்களை கர்த்தர் நீங்க தொடுங்க. அவங்களுடைய ஏக்கங்களை நீங்க பாருங்க. பிறரால தள்ளப்பட்டிருந்தாலும் உங்க அன்பு அவர்களை தொடட்டும். உங்க அன்பு அவர்களை தேற்றட்டும். பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. மீட்பர் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.